ரொம்ப கோபப்பட மாட்டேன். ஹலோ, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. அப்படியே குறைச்சுக்கிறேன், அப்படியே குறைச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அது இப்போ அப்படின்னா சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்த ஒருத்தர் வந்து எங்கள் மனைவிட்ட கேட்டிருக்காங்க, அந்த மிலிட்ரி மேன் எப்படி இருக்காரு அப்படின்னு. அந்த மிலிட்ரி மேன் எப்படி இருக்காருங்க? மிலிட்ரி மேனா யாரை சொல்றீங்க அப்படின்னு. அட உங்க கணவனார தான் அப்படின்னு. எங்க கணவனார் மிலிட்ரியில எல்லாம் போகவே இல்லையே. ஐயோ, அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மிலிட்ரி மேன் தான். நின்னா குத்தம்னா அப்படி, உட்கார்ந்தா குத்தம்னா அப்படி, எங்களை என்ன மாதிரி பண்ணாரு தெரியுமா அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். நாம அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் காலங்கள் தாண்ட தாண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இப்போ எதை குறைச்சிட்டாரு அப்படி, எதை குறைச்சாச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப காம்டன். சரி, ஓகே ஓகே ரைட், சரிப்பா 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 சரி பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஞானம், அந்த அறிவு நமக்கு 90 வயசுல வரக்கூடாது, 80 வயசுல வரக்கூடாது. எப்போ வந்துடணும்னா இப்பவே வந்துடணும், இன்னைக்கே வந்துடணும். இதுக்கு மேல நான் ரொம்ப என்ன பண்ண மாட்டேன். கோவப்பட்டவன கணவன் மாறிட்டாரா? கோவப்பட்டவன எல்லாம் நடந்துச்சா? இல்லை தானே. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சாரி கேட்க போறது யாரு? தப்பு பண்ணவங்களா நீங்களா? ஹலோ, தப்பு பண்ணவங்களா நீங்களா? நாங்க தான். ஏன் நம்ம? ஏன் நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன்? நான் தான் ஆவிக்குரியவன், நான் தான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. பலிபீடத்துக்கு நேரா கையை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் இன்னைக்கு ஒரு பொருத்தனை